ஹே ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புறேன். இன்னைக்கான வீடியோவில் சாங் பேக் எபிசோடு 25 தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சேனலோட பிளேலிஸ்ட்டில் வந்துருக்கு. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் வந்து புரியும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். அப்புறம் போன எபிசோடில் நான் ஒரு புது மான்மா வந்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அதுவும் மூவி வெர்ஷனில் வந்து போடலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பேன். அது சாரி, மூவி வெர்ஷன் இல்லை, அவர் எடிஷனில். அதாவது 1 மணி நேரம் 10 நிமிஷம் அந்த மாதிரி. அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ வந்து போட முடியும். அதுவுமே கூடிய சீக்கிரத்தில் படித்து முடிச்சுட்டு 1 மணி நேரம் வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். போன எபிசோடில் லாஸ்ட்டில் ஹீரோவும் மாஸ்டரும் ஒருத்தர் மாற்றி அடிச்சுக்கிட்டு வந்து இருந்திருப்பாங்கள்ல. இந்த எபிசோடு அதில் இருந்து ஸ்டார்ட் ஆகாமல் அந்த ஃபைட்டுக்கு அப்புறமா நடந்ததை வந்து காட்டுறாங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ இருக்கக்கூடிய அந்த வீட்டை தான் வந்து காட்டுறாங்க. வீட்டுக்குள்ளே ஹீரோ சரியான காயங்களோட வந்து படுத்துட்டு இருக்கான். படுத்துட்டு திரும்பவும் இதே பெட்டில் நான் வந்து படுப்பேன்ட்டு நினச்சி கூட பார்க்கலன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து இருக்கான். அப்புறம் மாஸ்டர் என்னால் சின்ன விரலை கூட தொட முடியல, அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இருந்தார். அதுலேயும் லாஸ்ட் மூவ் அப்படின்ட்டு வந்து ஹீரோ சொல்லிட்டு வந்து இருக்கான். கடைசி நேரத்தில் அந்த குட்டி பொண்ணு மட்டும் வராமல் இருந்திருந்தா என்ன அதே இடத்துல கொண்டு இருப்பான் போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லாஸ்ட்டாக அந்த குட்டி பொண்ணு எதுக்காக என்னை வந்து காப்பாற்றணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணோட உயிரையுமே வந்து பணைய வச்சு சென்ட்டு சுத்தமாக தெரிலன்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு வந்து ஹீரோ இருக்கான். ஒரு வழியாக எழுந்துட்ட போல் அடிச்சு போட்ட காயங்களெல்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டுட்டு நக்கல் அடிச்சுட்டு வந்து இருக்கார் ஹீரோவோட மாஸ்டரு. அப்புறமா அந்த தாத்தா கொடுத்த அந்த 2 டிவைன் பில்லில் ஒரு பில்லை எடுத்து ஹீரோவுக்கு கொடுத்துட்டு ஹீரோவோட கியூ எனர்ஜியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. நீ சின்ன வயசுல இருந்தே இதை பயன்படுத்திட்டு இருந்த அப்படின்னா உன்னால் இதை சர்வசாதாரணமாக வந்து யூஸ் பண்ண முடியும். நீ சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணாத அந்த ஒரே ஒரு ரீசன்னால் இப்போ உன்னால் சுத்தமாக இதை யூஸ் பண்ண முடியல. வலுக்கட்டாயமாக தான் இந்த பில்லை வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது யூஸ் பண்ணும்போது உன்னோட பாடியெல்லாம் சளியாக போகிற நிலைமைக்கும் மேலே வந்து வலி கிளம்பும். அதெல்லாம் நீ கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னை எதுக்குறவங்க எல்லாருமே ஒரே ஸ்லைஸில் எல்லாருமே சாகடிக்க முடியுமான்ற மாதிரி எல்லாம் ஹீரோ வந்து கேட்குறான். எதாடா கேட்குற அப்படின்ற மாதிரி மாஸ்டரும் கேட்க, சொல்லுங்கள் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். இவன் உண்மையிலேயே ரொம்ப விசித்திரமானவன் தான். இவனுக்கு நான் மட்டும் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா என்னையும் தாண்டி வந்து இவன் வளருவான் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறாரு. கண்டிப்பாக உன்னால் எல்லாருமே ஸ்லைஸ் பண்ண முடியும். அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை கூட உன்னால் வெட்ட முடியுன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு பவரை வந்து அதிகமாக கொடுக்குறாரு. அந்த இடத்துல சீனை கட் பண்ணி மறுநாள் காலையிலே தான் வந்து காட்டுறாங்க. மறுநாள் காலையிலேயே அந்த குட்டி பொண்ணு லூடான்ற அந்த லேடியும் வந்து நின்றுருக்க, டேய் உனக்கு ஃபுல்லாக குணமாயிருச்சான்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்க, ஹீரோவும் என்ன உங்களுக்கு கண்ணு ஏதாச்சும் தெரியலையா, நான் இப்போ நல்லா தானே இருக்கேன்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்குறான். அதுக்குள்ள ஒரே நைட்டில் உனக்கு எப்படி ஃபுல்லாக வந்து சரியாச்சுன்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்களும் இந்த குட்டி பொண்ணும் பார்த்த வேலைனால தான் எனக்கு இந்த அளவுக்கு சீக்கிரமாக வந்து நல்லாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த குட்டி பொண்ணோட தலையில் தடவி வந்து கொடுக்குறான். நீ மட்டும் இல்லாமல் இருந்திருந்தேன் என்னால் இந்த அளவுக்கு சீக்கிரமாக குணமாக இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்ல, எது நானா அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பொண்ணுமே வந்து பார்க்குறாங்க. இது என்னோட மெடிசனால் நீ இந்த அளவுக்கு சீக்கிரமாக நல்லாயிட்டியா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்க, ஏன் அதில் ஏதாச்சும் டவுட் இருக்கான்ற மாதிரி ஹீரோ கேட்க, நீ நல்லா இருந்தால் அதுவே போதும், இப்போ தான்டா உன்னை பார்க்க நல்லாவே இருக்குன்ற மாதிரி அந்த லூனா லேடியும் வந்து பார்க்குறாங்க. சரி, ஓகே, நம்ம வா போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலான்ற மாதிரி அந்த லூனா லேடியும் கூப்பிட, இல்லை எனக்கு இப்போ ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போயிட்டு ஹீரோவுக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாங்க. ஏன்னாச்சு இந்த பிள்ளைக்கு அப்படின்ற மாதிரி லூனா லேடியும் வந்து பார்க்க, அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அந்த தாத்தாவோட ஹாஸ்பிட்டலில் தான் வந்து கட்டுறாங்க. இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக வந்து இருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக வந்து இருங்க, உங்களுக்கு வயசு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருக்கணுன்ற மாதிரி எல்லாம் அட்வைஸ் கொடுக்க, நீங்கள் இந்த நல்ல விஷயத்த சொன்னதுக்கு ரொம்பவே நன்றின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து போகிறாங்க. இந்த வயசுலேயும் ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படின்றத நான் இப்போ தான்டா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்ற மாதிரி சொல்ல, தாத்தா நான் வந்துட்டேன்ற மாதிரி லூனா லேடியும் வந்து கத்த, நீ அந்த யங் மாஸ்டர் சாங் கிட்ட தானே இருக்கணும், நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போலாம் அவனுக்கு ஒரு சின்ன காயம் கூட படுறதில்ல, அப்புறம் எதுக்கு நான் அங்கே இருந்துட்டு வேஸ்ட்டா அப்படின்ட்டு தான் கிளம்பி வந்துட்டேன்ற மாதிரி எல்லாம் சொல்ல, நீ என்ன சொல்கிற, அவனுக்கு சின்ன காயம் கூட ஏற்படுறது இல்லையா எப்படி அப்படின்ற மாதிரியெல்லாம் அவர் ஒரு மாதிரி வந்து பார்த்துட்ருக்க, ஹீரோ இந்த இடத்துல நான் அடி வந்து வாங்கிட்டு இருக்கான் அவரோட மாஸ்டர்கிட்ட. அடிச்சடியில் பறந்துட்டு போயில 10 அடி 15 அடி இல்லை 20 அடி தள்ளி போயில, என்னப்பா தம்பி இதோட முடிச்சிக்கலாமா இல்லை இன்னும் ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமான்ற மாதிரி கேட்க, நான் எந்த காலத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ எழுந்துக்கிறான். எழுந்தது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஸ்ட் டெக்னிக்கை முழுசாக எனக்கு சொல்லி கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அட்டாக் பொசிஷனில் வந்து நிற்க, ஏதோ உனக்கு இந்த ஃபிஸ்ட் டெக்னிக்கை சொல்லி தரணுமான்ற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ளவே இவன் ரொம்ப ஸ்பீடாக வந்து க்ரோ ஆகுறான்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு, வா இப்போ சண்டை போடலான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஹீரோவுமே அட்டாக் பொசிஷனுக்கு வந்துட்டு செம்ம ஸ்பீடில் போய் அட்டாக் பண்ணுறான். இருந்தாலும் இந்த இடத்துல சீனை வந்து கட் பண்ணுறாங்க. திரும்பவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே லூனா லேடியும் அந்த தாத்தாவும் வந்து பேசிட்டு இருக்க, என்னோட சொந்த காசுலேயே நான் வந்து சூனியம் வச்சுக்கிட்டேன் போலன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு தலைமையில வந்து கை வச்சுக்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த பிள்ளை இவரு தானே கொடுத்துருப்பாரு, அந்த பிள்ளை தானே ஹீரோவுக்கு அந்த மாஸ்டருமே வந்து தந்திருப்பாரு, அதை சொல்லிட்டு தான்
லூனாவுமே நீங்கள் என்னையும் சாங்கையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க ஓகே தான். பட் அவரோட மனசில் வேற ஒரு பொண்ணு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு அவரோட விருப்பம் இல்லாமல் நான் எப்படி அவருக்குள்ள அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு மாதிரி வந்து பேசிட்டு வந்து இருக்காங்க. அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஒரு மார்க்கெட் ஏரியாவை தான் வந்து காட்டுறாங்க. அங்கே தான் அந்த குட்டி பொண்ணுமே இருக்குது. இதோ இந்த துணியை வாங்கிட்டு போயிட்டு ஹீரோவுக்கு ஒரு நல்ல துணியை வந்து தைச்சி கொடுக்கணுன்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு, ஆனால் இதை ஒன்று கொடுங்கன்ற மாதிரி வந்து கேட்க, எது இதுவாமா அப்படின்ற மாதிரி அவருமே எடுத்து வந்து கொடுக்குறாரு. கொஞ்சம் பின்னாடி நின்றுருந்தவங்களும், இந்த உலகம் ரொம்ப சின்னசு. அதனால தான் என்கிட்டேருந்து தப்பிச்சு போன அந்த பொண்ணு திரும்ப வந்துருச்சுன்ற மாரி சொல்லிட்டு, அந்த குட்டி பொண்ண வந்து காட்டுறாங்க. அவனுமே வில்லத்தனமா வந்து சிரிச்சுட்ருக்க, பின்னாடி ஒரு 4 பேருமே வந்து நின்னுட்ருக்காங்க. மலை மாடு மாதிரி ஒருத்தனும். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோ ட்ரைனிங் பண்ணுறதா தான் வந்து காட்டுறாங்க. ஹீரோவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணிட்டு வந்துருக்கான். லாஸ்ட்டாக ஒரு ஃபுட் ஸ்டெப்பு மாதிரி வந்து போட்டுட்டு ஒரு சரியான ஒரு மூமெண்ட்டை வந்து கொடுக்குறான். அந்த ஒரு மூமெண்ட்லேயே சரியான ஸ்பீடாக மூவ் பண்ணி ஒரு பஞ்சை வந்து வைக்க, இருந்தாலும் இது எனக்கு பத்தலை. இதோடவுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பஞ்சை தான் மாஸ்டர் எனக்கு காட்டினாரு. அந்த பவருக்கு ஈடு இணையே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, அந்த மனுஷன் என்னடானா சரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பஞ்சை வந்து கொடுத்துருக்கான் போல். டேய் நீ ஒன்றுமே குழந்த தான், இந்த ஒரு அட்டாக்கை பாருன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பாறையே வந்து உடச்சி காட்ட, ஹீரோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவரை கம்பேர் பண்ணால் நான் ஒன்றும் குழந்த தான் அப்படின்ற மாதிரியெல்லாம் நினச்சிட்டு வந்து இருக்கான். அந்த லூனா லேடியுமே வந்து ஹீரோவை வந்து கூப்பிட்றாங்க. ஹீரோவுமே கிட்ட போயிட்டு, என்னம்மா அந்த குட்டி பொண்ணை வந்து காணோம், எங்கே போனீங்க, என்ன ஷாப்பிங் பண்ணீங்கன்ற மாதிரியெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கு. ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து காட்ட, 2 பேருமே சகவாசமாக வந்து உக்காந்துட்டு பேசலான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்கே இன்னும் அந்த குட்டி பொண்ணு வரலையான்ற மாதிரி கேட்க, நான் அதை தான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே வந்து கேட்டேன், எங்கே அந்த குட்டி பொண்ணு இன்னும் ஆளை காணோன்ற மாதிரி ஹீரோ வந்து கொஞ்சம் வந்து பதறான். இல்லை அந்த குட்டி பொண்ணு உனக்காக ஏதோ துணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு வந்து போனாங்க, ஒன்றுமே வரலையான்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, அப்படின்னா ஏதோ சம்பவம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே அந்த இடத்த விட்டு வந்து செம ஸ்பீடில் வந்து ஓட்டு வந்து இருக்கான். அவன் அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும்போது இது வரைக்கும் அந்த குட்டி பொண்ணு ஒரு டைம் கூட லேட்டாக வந்ததில்லைன்ற மாதிரி சொல்ல, அந்த குட்டி பொண்ணை தான் வந்து காட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணுக்கு பின்னாடி ஒரு 4 பேர் வந்துட்டு இருக்க, என்னம்மா என்கிட்ட இருந்து தப்பிச்சு போனால் இப்போ இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு 4 பேருமே வந்து நிற்க, திரும்பவுமே ஹீரோவை தான் வந்து காட்டுறாங்க. ஹீரோ தலை தெறிக்க வந்து ஓட்டுக்கிறான் செம ஸ்பீடில். ஆனால் இப்போ அந்த குட்டி பொண்ணை காட்டினா ஏதோ ஒரு இடத்துல கட்டி போட்டு படுக்க வச்சிட்டு இருக்கானுங்க. நீ இந்த இடத்துலயே ஒரு கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணு, அதுக்கப்புறமா அவனை வந்து சேல் பண்ணிடுறான்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு அந்த டோரை வந்து லாக் பண்ண, பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்துட்டு, பாஸ் இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால இந்த சோல்ஜர்ஸ்கிட்டையும் நம்ம மாட்டிக்க மாட்டோமான்ற கேட்க, டேய் முட்டாளே நம்மலாம் யாருக்கிட்டேயும் மாட்ட மாட்டோம்டா, அந்த மாதிரியெல்லாம் மாட்டுற மாதிரி இருந்தால் நம்ம தப்பிச்சு ஓடிடலாம், ஒன்றும் ஒரு கொஞ்ச நாளில் இவங்களையுமே வந்து செல் பண்ணிடலான்ற மாதிரி எல்லாம் சொல்ல, அந்த குட்டி பொண்ணுமே சரியான ஷாக் வந்து ஆகுறாங்க. அவனுமே வில்லத்தனமாக வந்து சிரிக்கிறான். உள்ள அந்த குட்டி பொண்ணை தவிர ஒரு 3 பொண்ணுங்களுமே இருக்க. ஹீரோ இப்போ அந்த துணியை போட்டு போன இடத்துல வந்து நின்றுருக்கான். இந்த துணி இங்கே இருக்குன்னா அவங்க ரொம்ப தூரம் வந்து போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இங்கே தான் எங்கேயாச்சும் பக்கத்தில் வந்து இருக்கணுன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு, இந்த இடத்துல இருந்து நான் டக்குன்னு போய் கிளம்புனா மட்டும்தான் என்னால் அவங்கள கண்டுபிடிக்க முடியும், ஆனால் எந்த திசையை நோக்கி நான் போக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்னால் இப்போ அந்த குய் எனர்ஜியை யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அவனை இமிட்டேட் பண்ணி இப்போ நான் இந்த மரத்து மேலே வந்து ஏற முடியும்ன்ட்டு நம்புகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மரத்தை வந்து பார்க்குறான். என்னால் ஏற முடியுதோ இல்லையோ நான் கண்டிப்பாக அந்த மரத்து மேலே ஏறி தான்டா ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த துணியுமே கைக்கு வந்து சுற்றிட்டு சரியான ஸ்பீடில் வந்து ஏறுறான். அவ்வளோதான், ஒரே ஜம்ப்பு தான், மரத்துக்கு மேலே போயிட்டு ஹீரோ நின்றுருக்க. இதை நான் நினச்ச அளவுக்கு ரொம்ப கஷ்டமாகலாம் இல்லை, இருந்தாலும் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வந்து இருக்கான். ஹீரோ கீழே விழ போகிற மாதிரி வந்து தெரிய, திடீர்னு ஒரு சவுண்டு. என்னடா அப்படின்னா அவன் ஹீரோ மரத்தில் வெறும் விரலுகளை வச்சே வந்து பிடிச்சிட்டு இருக்கான். இந்த ஒரு மூவ் நான் பண்ணணும்னு நினைக்கும் போது பண்ண முடியல, இப்போ வெறும் ஃப்ளூக்கில் தான் பண்ணால் அதுக்கே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ வந்து சொல்லிட்டு வந்து பார்க்குறான். அப்புறம் நான் இப்போ தேடி ஆகணும் அப்படின்ற மாதிரி சுற்றி எல்லாம் வந்து பார்க்க எங்கேயுமே வந்து தெரியல. கரெக்டாக ஏதோ ஒரு இடத்த நோக்கி ஹீரோவுமே வந்து பார்க்குறான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அந்த குட்டி பொண்ணை தான் வந்து கட்டுறாங்க. குட்டி பொண்ணு கூடவே அந்த 2 பொண்ணுங்களும் உட்காந்துட்ருக்க, அந்த குட்டி பொண்ணு மனசுக்குள்ளவே எங்கள் அப்பா அம்மா இழந்ததுக்கப்புறமா இவங்க 4 பேருமே வந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் எனக்கு நல்ல சாப்பாடு நல்ல துணிங்களெல்லாம் போட்டுக்க கொடுத்தாங்க. ஆனால் இப்போ லாஸ்ட்டாக தான் வந்து தெரிஞ்சது குட்டி பொண்ணுங்களை விரும்புகிற ஆளுங்கக்கிட்ட என்னை விற்றுருவாங்கன்றது. ஆனால் அங்கேருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் யங் மாஸ்டர் வந்து பார்த்தேன், அவர் தான் என்ன போலவே தனிமையாக இருந்தார், என்னையுமே பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டாருன்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்ல, சடனாக வெளியே ஏகப்பட்ட சவுண்டு. சில சோல்ஜர்ஸ் எல்லாம் கதறிட்டு வந்துருக்காங்க. சில சோல்ஜர்ஸ் அவனை பிடிங்கடா விட்றாதீங்கடான்ற மாதிரியெல்லாம் வந்து கத்திட்டு இருக்க. வெளியே என்ன நடக்குது அப்படின்றது அந்த குட்டி பொண்ணுக்குமே வந்து தெரியல. திடீர்னு அந்த டோருமே வந்து உடைய, இப்போ புதுசாக யார் வந்திருக்கான்றது வேறு தெரியலையன்ற மாதிரி வந்து பதற, குட்டி பொண்ணு நான் வந்துட்டேன்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்கிறான். சாங் மாஸ்டர் நீங்களா, நீங்கள் வந்துட்டீங்களான்ற மாதிரி அவங்களுமே சரியான சந்தோஷத்தோடு வந்து பார்க்க, ஹீரோவுமே கிட்ட வந்துட்டு கையை வந்து கொடுக்குறான். அவங்களுமே கையை கட்டி போட்டிருக்காங்களே, எப்படி கையை கொடுத்து தூக்க முடியும். சரி ஓகே, இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது.
நாளைக்கு ஒரு நல்ல எபிசோடில் வந்து பார்க்குறேன். டாட்டா பை பாய். அப்புறம் கேட்டிருந்தேன்ல, மான்வா போடலாமா வேணாமான்றத, அதை சொல்லிட்டு வந்து போங்க. போடலான்னா போடலாம், இல்லாட்டி இதை முழுசாக கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்து போடுறேன். ஒன்றுமே வந்து பிரச்சனை இல்லை. அப்புறம் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ என்ன ஏது அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லிவிட்டு போங்க. உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஏதாச்சும் ஒரு எமோஜி கமெண்ட் பண்ணி விட்டு போங்கடா பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ். நான் ரொம்ப பேசாமல் இதோட இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன். டாட்டா பை பாய்.